ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இமானியா வேல். என்ன இல்ல லாஸ்ட் டைம் போனேன், அதுக்கப்புறம் இப்பதான் போறோம். பெருமாந்திரம் பிச்சவனுங்க. கண்ணுக்குள் நீதான் கண்மணி நீதான். தேங்க்ஸ். ஓகே டிவிஎஃப் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் பாண்டிச்சேரி எத்தனை கிலோமீட்டர்? 30. இன்னும் 25, இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது. एक दो तीन चार पाँच छः सात आठ नौ 10. ஒன்னும் இல்ல சும்மா. ஓகே டிவிஎஃப் நம்ம வந்து ஏடிஎம்ல காசு எடுக்க போயிருக்கான் மாப்பிள்ள. அதுக்கப்புறம் நம்ம ஹைவே போயிட்டோம்னா அங்கே எதுவுமே கடை இருக்காது பார்த்தீங்களா, அதனால எடுக்க போயிட்டான். ஓகே டிவிஎஃப் நம்ம பெட்ரோலை போட்டு அப்படியே கிளம்புவாங்க. இன்னும் நம்ம போகணும். போயிட்டு கருமாந்திரம் பிச்சவனுங்க. கண்ணுக்குள் நீதான் கண்மணி நீதான். தேங்க்ஸ். கேஷ் தான். இல்ல ஜிபே. வாய் உளருது. 0 பார்த்தல. ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இமானியா வேல். மோசம் பானா அடி கொழுக்கி வச்சிருக்காங்கப்பா. ஆனா பஸ் இது உள்ளதான் வரும் போல, திரும்பி இப்படிதான் போகும் போல எல்லா வண்டியுமே. டிவிஎஃப் சூப்பரா இருக்குல்ல. ஆமா கடல் கலரே வேற மாதிரி இருக்கு. இது போட்டோஸ் கட்டுறாங்களா? அப்படியே ஆந்துட்டே தான். அதான் இங்கதான் சிக்னல் வந்துட்டே இருக்கும். இங்க இந்த சைட் தான். இல்ல லாஸ்ட் டைம் போனேன், அதுக்கப்புறம் இப்பதான் போறோம். எப்படா பைபாஸ் வரும் பரப்போ டிவிஎஃப். சிக்னலை போட்டு போட்டு விட்டுறாங்கப்பா. அந்த சிக்னல் எதுக்கு இருக்கு? மக்களை வெயிட் பண்ணி போ வைக்கவா? அதுக்காகவா இருக்கு? டிராபிக்கை தடுக்கிறதுக்காகவா சிக்னலு? ஓ அப்படி வச்சாலுமே அது நடக்காது. போட்டாங்கப்பா. எதுக்காகவும் யாருக்காகவும் போட்டு வச்சிருக்காங்க. இது கவர் பாருங்க. ஆமா பிடிஆர் மாறுறாரு. இப்ப நம்ம ரைட்ல இதான் ஃபர்ஸ்ட் டோல். அதெல்லாம் அந்த டோல் கத்துட்டு அச்சு காலத்த வேண்டிதான். அதே லோக்கல்ல இருக்கிறதுனால டைமிங் கம்மியா அதிகமாகாது சாரதி. பைபாஸ் போஸ்ட்னு வச்சுக்கோயா. இப்ப நம்ம அங்க இருந்து 1 மணி நேரமா வந்தோமா, ஆனா இப்ப பைபாஸ்ல 1 மணி நேரத்துல நம்ம போயிடலாம். அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல, தெரியும். நீ வேலையை பாரு. டேய் இன்னும் நம்ம போகணும் தெரியுமா? டிவிஎஃப் இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 147 கிலோமீட்டர்ஸ் போகணுங்க. பட் ஆனால் ஃபஸ்ட் எடுக்குதுங்க. இந்த நாரைப்படைக்கிட்ட சொன்னேன் நான், டே காலையிலே கிளம்புவோம் கொஞ்சம் சீக்கிரம், அப்போ தான் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு.
இருமாச்சு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வெயிலில் வலிச்சிட்டு போகிறாங்க பாண்டிச்சேரி. இதெல்லாமே நான் வீட்டில் வாங்கி குளிச்சிருக்கேன்டா, வேறு லெவலில் இருக்கும் தெரியுமா. அது எல்லாமே பலூன் காற்றடிச்சி இப்போ இல்லை, அது எப்பயோ மாப்பிள்ள பசி எடுக்குது, சாப்பிட்டு போவோம் எங்கன்னா. ஆமாம் சாப்பிட்றலாம் எங்கன்னா நிப்பாட்டி, வேலைக்கு ஆகாது. காலுடா மண்டப்பையில் இடிச்சிட்டு வராத காலை வச்சு. டிவிஎஸ் இவனை இப்படியே எங்கன்னா இறக்கி விட்டுட்டு போயிடலாங்க, காலை வச்சு இடிக்கிறான், மண்டையை வச்சு இடிக்கிறான் மண்டப்பையன். ஓகே டிவிஎஃப், இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம எங்கன்னா நிப்பாட்டி சாப்பிட்டு போயிடலாங்க. காலையிலேருந்து சாப்பிட்லையா, சாப்பிட்டா தான் இதுக்கப்புறம் மூளை வேலை செய்யும் நமக்கு. சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். என்ன மச்சி சொல்கிற, சாப்பாடு தானே முக்கியம், மாப்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா சோறு தான் முக்கியம். ஓகே டிவிஎஃப், நம்ம டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆகுது. சாப்பிட்டுட்டு நம்ம லாக் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே டிவிஎஃப், நம்ம இப்போ வந்து புத்தண்டி கிட்டே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டோம், நானும் அப்படியும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். கிளம்பலாமா? மெரினா மால், அது என்னது கடற்கரை கோவிலா? எப்படி இருக்கும் அது? ஆமா, ஓ இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஒரு கோயில் காட்டினாங்க பத்தியா? ஆமா ஆமா, அந்த கோயிலா? நரசிம்மர் கோயிலே கிடையாது, கன்னியம்மன் கோயில். அப்படியா? படத்துல ஏமாத்திட்டாங்களா அப்ப நம்மள? மோசம் போயிட்டோம் டிவிஎஃப். எடுத்தோடனே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்கிறது, நம்ம போயிட்டு தான் அங்கே பார்த்துக்கணும் என்னென்னு. என்ன சொல்ல சொல்கிறேன், என்னங்க சொல்கிறீங்க டிவிஎஸ்? லாஸ்ட் டைம் எப்படி தாங்க ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே வந்து இவன் என்ன பண்ணான், சாப்பிட்டுட்டோம். நான் வந்து சரி சாப்பிட்டுட்டோம், நம்ம காசு கொடுத்துருப்பான் இவன் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்து என்ன கேட்குறாங்க, இவன் அப்போல நீ காசு கொடுத்துட்டியான்னு. பாவம், அவங்க வந்து தள்ளுவண்டி கடையில் வச்சுட்டு விற்கிறாங்க. ஆமாம், அவங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறான், ஏன்டா அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட டீ காசுன்னு இருக்காதா? மாப்பிள்ளை அது பக்கத்தில் டீ கல்லில் கிடைக்கும் மாப்பிள்ளை அப்படின்றாங்க. இவன் அந்த கீழே இருக்கு பாரு, அது ஏறுறா, அதுலேருந்து கையேறா, அதில் இருக்கு பாடுறா, அங்கே ஏன்டா வைக்கிற, அதில் ஏறுறா. அதான் மாப்பிள்ளை, சத்தியமாக நீ சரியான கோவிந்த மாப்பிள்ளை நீ. டிவிஎஃப் இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. இன்னும் 120 கிலோமீட்டர் எப்படி தான் இவனை வச்சுட்டு போகணும். என்ன சார் திட்டி வேணுமா? எப்படி மாப்பிள்ள இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டுறாங்க, இவ்வளோ ஹைட்டா என்ன வச்சு கட்டியிருப்பாங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையா எனக்கு சத்தியமாக. என்ன வச்சு கட்டியிருப்பாங்க இவ்வளோ பெருசு ஹைட்டா? ஓ அப்போ அப்படி, அதனால தான் எல்லாமே இப்படி இருக்கா? ப்ரோ என்னால் முடியல ப்ரோ, செம்மையாக வெயில் அடிக்குது. ஃபோன் கொடு. இல்லை வேண்டாம், இறங்கி பார்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு. ஓகே இல்லைடா கோப்ரோ மவுண்ட்டு கீழே சாஞ்சிருச்சு, சரியாக டைட் பண்ணலை. ஆமாம் சரி உன்னை என்னடா பண்ணுறது, ஹெல்மெட்டில் இடிக்காதடா தலையை வச்சு. நான் சொன்னேன்ல, அது இந்த பிரிட்ஜு தான்டா. கேட்குதா? காது போயிடுச்சு, கண்ணு அவுட்டு, பார்க்கவும் மாட்டேற சரியா. என்னத்த பண்ணுறதோ ஒன்று சுற்றி எடு மாப்பிள்ள, அப்படியே ஃபுல்லாக சுற்றி எடு. ஆமாம் உன் ஃபோனில் எடு, நான் நேராக பார்த்து ஓட்டல, நான் வந்து அப்புறம் போயிடுவோம் நம்ம ரெண்டு. டிவிஎஃப் இன்னும் வந்து 98 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட நவுற மாதிரியே தெரிலிங்க. ஒரு வேளை பாண்டிச்சேரி தள்ளி போதா, இல்லை நம்ம பொறுமையாக போயிட்டுருக்குமோ, ஒன்றுமே புரியலைங்க. போகவே மாட்டேதுங்க கிலோமீட்டர். நம்ம வர பாண்டிச்சேரி தள்ளி போகுதுங்க. காலை இவன் வச்சுன்னு பின்னாடி இவனை இறக்கி விட்டுட்டு போயிடலாமா எங்கன்னா ஒரு டோலில் பின்னாடி உக்காந்துன்னு. டிவிஎஃப் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:35 ஆகுதுங்க. இன்னும் வந்து 72 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கூகுள் சார் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்கள் 1 o'clock ரீச் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறா போல். டிவிஎஃப் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. வச்சு எப்படி வேறு லெவலில் இருக்குல்ல மாப்பிள்ள? அது அந்த பக்கம்டா, நீ சொல்கிறது அந்த பக்கம். ஆமாம், நீ பேசுகிறது எனக்கு கேட்கவே இல்லை.
பென்சிலில் தூக்கிட்டு பேசுகிறா, என்னால் திரும்ப முடியல அடிக்கடிக்கு. இவர் பெரிய பூயா மைக்கு, இவர் பேசுகிறது அப்படியே எங்களுக்கு கேட்டுரும். நாயுடு தூக்கிட்டு பேசுகிறா. ஓகே ஓகே. இல்லை இன்னும் போகணும். டிவிஎஃப் நம்ம மாப்பிள்ள என்ன சொல்கிறா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து கில்லி படத்தில் வர விஜய் அண்ணா போல் இவர் நினைப்பு. இவர் அங்கேருந்து ஜீப்பை தூக்கிட்டு ஒரு பொண்ணை கடத்திட்டு ஓடுறாராம். இவர் என்னை இறக்கி விட்டுட்டு போடா அப்படின்னு சொல்கிறாரு. இவனை என்னங்க பண்ணுறது, இவனை என்ன எடுத்த நாள் முதல். என்னடா இது பிரிட்ஜ் இப்படி இருக்குது, வெறும் இதுவும் மட்டும் கட்டிட்டு விட்டுருக்குறாங்க. அண்ணா கொஞ்சம் வழி விட்ருங்க, நான் போயிடுறேன். நான் பேசுறது கேட்காதோ? கத்து மாப்பிள்ள, நீ ரோடு எந்த தான் சொல்லு மாப்பிள்ள, எங்கள் டேடிக்கு தான் சொல்லு மாப்பிள்ள. இது ஃபுல்லாமே எங்கள் ஃப்ரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க போலடா. மோஸ்ட்டாக நான் நிறைய இடத்துல அப்படி தான்டா பார்க்குறேன். பைபாஸ் எல்லாமே போகும்போது நிறைய இடத்துல ஒன் வேல திருப்பி விடுறாங்க, இல்லை எப்படி விடுறாங்க, ஃப்ரிட்ஜு கட்டுறாங்க போலையா. இது பாரு. ஆனால் செம்மையாக இருக்குல்ல ரோடு. இன்னும் வெயில் தான் அடிக்குது. உன்னால் வெயிலில் தான் வந்து மிச்சம். இப்போ நைட்டாக கிளம்பியிருக்கலாம், இல்லைனா சீக்கிரம் காலையில் கிளம்பியிருக்கலாம். இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க, நம்ம தான் பொறுமையாக போகிறோமோ? பரவாயில்ல பொறுமையாக போகலாம். எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போய் என்னத்த பண்ண போகிறோம்? ஆமாப்பில் சொல்கிறேன். டேய் நீ பேசாத, உன்னை இங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுவேன். பின்னாடி உக்காந்து நீ ஹெல்மெட்டில் இடிச்சுன்னு மைக்கில் இடிச்சுன்னு வரான் டிவிஎஃப் இவன். மாப்பிள்ள ஆனால் மொட்டை காடாக இருக்குது, வெயிலில் மண்டை சுடுதுங்க. ஹெல்மெட் உள்ளே இறங்குது மண்டை வெயில். மாப்பிள்ள நமக்குன்னு மொட்டை தனியாக ஒரு பிரிட்ஜு போட்டால் வேறு லெவலில் இருக்கும். இந்த புஷ்ஷு நீங்கள் வந்து பறந்துட்டு போயிடலாம், ஹாரி பாட்டர் படத்தில் வரா மாதிரி. வெயிலில் சுத்தமாக தெரில. டிவிஎஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 6-8 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. சரி ஓகேங்க, நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு லாக் கண்டினியூ பண்ணிக்கலாம். டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 12 o'clock ஆயிடுச்சுங்க. ஓகே டிவிஎஃப். ஸோ டிவிஎஃப் நம்ம வந்து இந்த பாண்டிச்சேரி ஜங்ஷன் ரோட்டில் கனெக்ட் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 55 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ இது வேறு யாரோ கால் பண்ணுறாங்கன்னு தெரில சுத்தமாக. ஓகே அவ்வளோ இது ஃபுல்லாக ஒன் வே ரோடாக தான் போகுமா? ஓஹோ போயிருக்க போல இது முன்னாடி எல்லா ஊருக்கும். ஓகே ஆமாம் இவர் பெரிய ஹாரி பாட்டர் தம்பி இவர். உனக்கு மட்டும் இப்போ பசி எடுத்துகிட்டே இருக்கு. வண்டி ஓட்டுற எனக்கே எடுக்கலை அடிக்கடிக்கு. ஹை டிவிஎஃப், நம்ம டிவி பார்க்குறாங்க அவங்களாம் நம்மளை அப்படியே. ஒரு நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பாங்களோ? சேச்சா இருக்க மாட்டாங்களே. அதானே நீ இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்லைடா ஃப்ரெண்டு. பெட்ரோல் அடிச்சிக்கலாமா இல்லை போயிடலாமா அங்கே? இல்லை போயிடும். இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு அடிச்சிக்கலாமா பெட்ரோலே கேட்குறேன். ஓ யார் சாமி இவன்? டிவிஎஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு சாரதி நம்ம ஆக்டர் விஜய் அண்ணா மாதிரி ஆகலான்னு பார்க்குறான். நான் சொன்னேன் மாப்பிள்ளை நீ வந்து தலையில் திரும்பி குப்பரை அடிச்சிக்கினாலும் நீ ஆக முடியாது. நல்ல பையங்க, என்னுடைய ஒரு நல்ல நண்பன். நல்ல நண்பன் வேண்டும் என்று. மாப்பிள்ளை வேறு லெவல் மாப்பிள்ளை. ஆனால் நீ இந்த பாட்டு வந்து நம்ம டிவிஎஃப் சப்ஸ்கிரைபர் வந்து உனக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. அண்ணா கொஞ்சம் வழி விட்ருங்க, நான் போயிடுறேன். வழி விட்ருங்கண்ணா. வெறுப்பேத்துறாருங்க இந்த காருக்காரரு. வழியே விட மாட்டாருங்க. ரொம்ப நேரமாக ஒரு பின்னாடியே போயிட்டுருக்கேன் டிவிஎஃப். லாக் கட் பண்ணி எடுத்ததுலேருந்து ஐயோ ஒரு வழியாக ஏறியாச்சு. நான் வேறு லெவலில் இருக்குங்க சத்தியமாக இந்த மாதிரி பிளேஸ்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஓகே டிவிஎஃப், நம்ம பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோங்க. அவ்வளோதாங்க வந்துட்டோம். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி போர்ட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து இன்னும் ஒரு 9-8 சம்திங் கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குங்க. நான் போயிட்டு உங்களுக்கு கிட்ட லாக் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே டிவிஎஃப், பாய். கேமலில் போய் என்ன பண்ணுறது? ஒரு வழியாக நாங்கள் மெரினா இது பாண்டி மெரினா. பாண்டி மெரினா வந்தாச்சு. பாருங்க ரோடு கிராஸ் பண்ணிடலாம். பாருங்க இப்பயே எப்படி இருக்குதுன்னா ராத்திரியில இல்லை டிவிஎஃப் இதில் என்ன ஒன்று அல்டிமேட்னா இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. இவர் வந்து பாண்டி மெரினால போய் நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம்டா, சாப்பாடு அங்கே வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது, ராஜஸ்தானில் நம்ம இது டெசர்ட் இருக்காது அந்த மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்களேன், அதில் நிறைய கள்ள ஓட்டாக இருக்கும், நல்ல நோட்டாக இருக்கும். நல்ல
ஓட்டு கள்ள ஓட்டு. ஏய் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம வந்து துரோகம் பண்ணக்கூடாது. அவங்க நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நம்மளுடைய இந்தியாவோட வருங்கால தூண்கள்லாம் எங்கே நிற்பாங்க? எங்கேயோ நிற்பாங்களே. ஒன்றும் இல்லை, இந்த பாறை மேலே நிற்பாங்க. Oh my God, பரவாயில்ல. என்னாச்சு? ஹாய் டிவிஎஃப், எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஒன்றும் இல்லை. எதுக்காக பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து வீடியோவில் வாய்ஸ் வந்து சில டைம்ஸ் அங்கங்கே கட்டாக இருக்கும். சில இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டு வந்திருக்கும், நாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கும். அது எதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து மைக்கை சரியாக செட் பண்ணல. அந்த மைக் மேலே வர கவர் வந்து அப்பப்போ லூஸாக இருந்ததுனால கொஞ்சம் ஹேரு ஆப்போசிட்டில் எதிர்க்க காற்று அடிக்க அந்த மைக்கு கொஞ்சம் அந்த கவர் ரிமூவ் ஆனதுனால வாய்ஸ் அங்கங்கே கட் அவுட் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவு நான் வந்து எடிட் பண்ணி தாங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளம் நான் வராமல் பார்த்துருக்கேங்க. ஓகே டிவிஎஃப், பாய்.